திருச்சிற்றம்பலம். திருவொற்றியூரில் ஈசன் எழுத்தறிநாதராக அருள் புரிந்ததை இந்த பதிவில் பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ராஜாங்கெல்லாம் நாட்டை ஆண்டு வந்த சமயம், அந்த சமயத்தில் தமிழக பகுதியை ஆண்டு வந்த ராஜா ஒருத்தர் அவருடைய எல்லைக்கு உட்பட்ட ராஜாங்க பகுதியில் வரி வசூல் பண்ண சொல்லி அவருடைய அதிகாரிங்க கிட்ட ஒரு ஓலையை எழுதி கொடுக்குறார். ராஜாவே தன்னுடைய கைப்பட அந்த ஓலையில் இந்த பகுதியில் இவ்வளோ வரி வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக எழுதி கொடுக்குறார். அந்த அதிகாரிங்களும் ராஜா சொன்ன மாதிரியே அந்த பகுதிகளெல்லாம் போய் வரி வசூல் பண்ணி திருப்பியும் ராஜா கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ ராஜா திருப்பி எல்லாத்தையும் ஒரு தடவை பார்க்குறார். ஒரு பகுதியில் மட்டும், ஒரு ஊரில் மட்டும் வரி வசூல் பண்ணாமல் இருக்குது. அது எந்த ஊர் அப்படின்னா திருவொற்றியூர். ஏன் நீங்கள் திருவொற்றியூரில் மட்டும் வரி வசூல் பண்ணலை அப்படின்னு ராஜா அந்த அதிகாரியை கேட்குறார். அவரும் நீங்கள் தானே அப்படி எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த ராஜா திருப்பி ஓலை எடுத்து பார்க்குறாரு. நான் எழுதினது இந்த எல்லா ஊரையும் தான் பேர் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி திருப்பியும் எடுத்து படிக்கும் பொழுது அதில் இவ்வாணை ஒற்றியூர் நீங்களாக கொள்க அப்படின்னு அதில் ஒரு வரி இருக்குது. இது எப்படி மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி ராஜா யோசிக்கிறார். சரி, நான் திருப்பியும் இன்னொரு ஓலை எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஓலை எடுத்து திருவொற்றியூரில் வரி வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ வரி வசூல் பண்ணணும் அப்படின்றதையும் விளக்கத்தையும் இன்னொரு ஓலையில் அழகாக எழுதி கொடுக்குறார். அது எழுதி முடித்த உடனேயே திருப்பியும் அவர் படித்து பார்த்தா இவ்வாணை ஒற்றியூர் நீங்களாக கொள்க அப்படின்னு திருப்பி அந்த எழுத்துக்கள்லாம் மாறிடுது. இது யார் மாற்றினாங்க? நம்ம எழுதி முடித்த உடனே இப்படி மாறுதுன்னு சொன்னால், அப்போ இந்த ஒற்றியூர் சிவபெருமானுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடம், அந்த இடத்துல நம்ம வரி வசூல் பண்ணுறது தவறு அப்படின்னு சொல்லி ராஜா சுவாமிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறார். சிவபெருமானுடைய அருள் தான் இது, இந்த மாதிரி மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி சுவாமிக்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு அந்த ஊரில் வரி வசூல் பண்ண வேண்டாம் அப்படின்னு விட்டுறார். சுவாமியே இந்த மாதிரி எழுதியிருக்கார் அப்படின்றதையும் உணர்ந்து அதனால தான் அவரை எழுத்தறிநாதர், எழுத்தறியும் பெருமான் அப்படின்னு அழைத்ததாக வரலாறு கூறுகின்றது. நம்மளுக்கெல்லாம் ராஜாவான சிவபெருமான்கிட்ட நம்ம வரி வசூல் பண்ணக்கூடாது அப்படின்றத ராஜா உணர்ந்து மன்னிப்பு கேட்டதுனால தான் சுவாமி எழுத்தறிநாதராக நமக்கு அருள் புரிகின்றார். திருச்சிற்றம்பலம்.